திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 152 கூடல் காண்டம் கால் மாறி ஆடின படலம் பகுதி 4. சோழ மண்டலத்தை கரிகால் சோழனும் பாண்டிய நாட்டை ராஜசேகர பாண்டியனாரும் ஆட்சி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் சோழ நாட்டு அரசனாகிய அந்த கரிகால் பெருவளத்தான் சபையில் இருக்கின்ற ஒரு புலவர், ஒரு கவிஞர் பாண்டிய நாடு வருகின்றார். வேப்பமலர் மாலை அணிந்த பாண்டி நாடனாகிய பாண்டிய நாட்டு மன்னர் ராஜசேகர பாண்டியனாரிடம் அந்த புலவர் வருகின்றார். வந்து ராஜசேகர பாண்டியனை பார்த்து புகழ்கின்றார். அப்படி புகழும் பொழுது அந்த புலவர் கூறுகின்றார், ராஜசேகர பாண்டிய மன்னனே, எமது மன்னன் கரிகால் பெருவளவனுக்கு 64 கலைகளும் நன்றாக கைவரும். எங்கள் மன்னன் 64 கலைகளிலும் தேர்ந்தவர். பாண்டியருள் ஆண் சிங்கத்தை போன்ற ராஜசேகர பாண்டியனே, உமக்கு அந்த 64 கலைகளுள் ஒன்று மட்டும் தெரியாது. மற்றைய 63 கலைகளையும் கற்றிருக்கின்ற நீ பரத சாஸ்திரம் என்கின்ற பரத நூல் கலையை நீ கற்றறியவில்லை, நீ பயிலவில்லை என்று சொல்கின்றார். அதை கேட்ட ராஜசேகர பாண்டியனார், வேறு நாட்டிலிருந்து வந்துள்ள கவிஞர் இவ்வாறு சொல்லிய வார்த்தை என்பது ராஜசேகர பாண்டியனாரின் மனத்திலே தன்மானத்தை விளைவிக்கின்றது. சோழ அரசர்களுக்கும் பாண்டிய மன்னர்களுக்கும் பகைமை உண்டு. அப்படி இருக்கும் சமயத்தில் சோழ மன்னனுடைய வித்வான் தன் சபைக்கு வந்து தன்னை பற்றி இவ்வாறு கூறியதோடு, சோழ மன்னனோடு ஒப்பிட்டு அவனை விட ஒரு கலை குறைவாக கற்றிருக்கின்றான் என்று கூறியது ராஜசேகர பாண்டியனாரின் மனத்திலே தன்மானத்தையும் துன்பத்தையும் விளைவித்தது. துன்பத்தில் மூழ்கிய சித்தத்தை உடையவனாக இருக்கின்றார் ராஜசேகர பாண்டியனார். தொன்று தொட்டு இருக்கின்ற வேத சிரசாகிய பிரபல ஸ்ருதி, அதன் வடிவாக மதுரையிலே திரு ஆலவாய் திருக்கோயிலில் வெள்ளி அம்பலத்தில் எழுந்தருளியிருக்கின்ற சிவபெருமான் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர், அவர் வெள்ளியம்பலத்தில் புரிகின்ற திருநடனத்தை, இது அவர் ஆடுகின்ற திருநடனம், அதனை எளியேனும் கற்று ஆடலாகுமோ என்று இதுவரை அதை கற்காமல் இருந்திருந்தேன். ஆனால் இப்பொழுது இந்த சோழ நாட்டு புலவனின் வார்த்தையை கேட்டபின் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் புரிகின்ற அந்த திரு நடனத்தை நானும் கற்க வேண்டும் என்று என்னுடைய மனம் இப்பொழுது விரும்புகின்றதே. இந்த எண்ணமும் கூட எம்பெருமானுடைய திருவருளின் கட்டளைதான் என்று தேர்ந்தான், முடிவு செய்தான் ராஜசேகர பாண்டியனார். எனவே இனி பரத சாஸ்திரத்தை கற்க வேண்டும் என்று முடிவு செய்கின்றார். உடனே பரத சாஸ்திரத்தில் அதன் எல்லையை கண்டவர்கள் அந்த நூலின் வழியே ஆடலையும் கற்று வல்ல நாடக நடையில் தேர்ச்சி உடைய அறிஞர்களையெல்லாம் மதுரைக்கு வரவழைக்கின்றார். பரத சாஸ்திரத்தை கற்றவர்கள் என்று மட்டும் கூறாமல், பரத சாஸ்திரத்தை கற்று அந்த ஆடலிலும் தேர்ச்சியுடையவர்கள், வல்லுநர்கள் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இங்கே குறிப்பிடுகின்றார். விஷய ஞானம், வாசக ஞானம் என்று 2 ஞானங்கள் ஒரு சாஸ்திரத்தை பயிலுவதிலே உண்டு. பரத நூலை, பரத சாஸ்திரத்தை கற்றவர்கள் என்று மட்டும் கூறாமல் அந்த கலையிலே தேர்ச்சி உடையவர்கள் என்று கூறியதினாலேயே விஷய ஞானமும் வாசக ஞானமும் 2ம் உடையவர்கள் என்று இங்கே பொருள். விஷய ஞானமன்றி வெறுமனே வாசக ஞானம் பயன் தராது. எனவே பரத சாஸ்திரத்தை கற்றவர்கள் மட்டும் அல்லாமல் அதிலே அந்த ஆடலை பயின்று அதில் வரம்பு கண்டவர்கள் என்று அத்தகைய வல்லுநர்களை அழைத்து வருகின்றார் மதுரை எம்பதிக்கு. அழைத்து வந்து அவர்கள் தனக்கு இந்த சாஸ்திரத்தை கற்பிக்க வேண்டும் என்று நினைத்து வந்திருந்த பரத சாஸ்திர வல்லுநர்கள் அனைவருக்கும் அவர்கள் மகிழும்படி மிகச் சிறப்பான உபசரிப்பு செய்கின்றார்.
பரத சாஸ்திர வல்லுநர்களுக்கெல்லாம் வஸ்திரம், ஆபரணம், பொன் இவைகளையெல்லாம் அபரிமிதமாக கொடுக்கின்றார். அப்படி கொடுத்து பரத சாஸ்திரத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றார். வந்திருந்த பரத சாஸ்திர வல்லுநர்கள் எல்லாம் தாங்கள் கற்ற கலை முழுவதையும் ராஜசேகர பாண்டியனாருக்கு கற்பிக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையோ எந்த ஒரு நுணுக்கத்தையோ சொல்லிக் கொடுக்காமல் மறைத்து வைத்து விடக்கூடாது. இந்த வல்லுநர்கள் தாம் அறிந்த முழுமையான கலை, அது முழுமையையும் ஒன்றையும் மறைக்காமல் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு வேண்டுவனவற்றைக்கும் அதிகமாக பொருளை கொடுத்து அவர்களை நன்றாக மகிழ்ச்சிப்படுத்தி அவர்களிடம் இந்த கலையை கற்க ஆரம்பிக்கின்றார் ராஜசேகர பாண்டியனார். இந்த இடத்திலே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் ஸ்ரீ ராஜசேகர பாண்டியனார் எவ்வாறு இந்த பரத சாஸ்திரத்தை கற்கின்றார் என்பதை விளக்குகின்றார். அப்படி விளக்கும் முகமாக பரதநாட்டியத்தின் அந்த பரத சாஸ்திரத்தின் நுட்பங்களையெல்லாம் லட்சணங்களையெல்லாம் மிக விரிவாக பாடியருளுகின்றார். இந்த இடத்தில் 8வது பாடல் முதல் 18வது பாடல் வரை பரத நூலில் கூறிய நடனக்கலையின் வகை முதலான நுட்பங்களையெல்லாம் மிக ஆழமாக, அதே நேரம் மிக குறைந்த சொற்களை கொண்டு மிக ஆழமாக பரத சாஸ்திரத்தின் எந்த ஒரு நுட்பத்தையும் விட்டுவிடாமல் அத்தனையையும் இங்கே தொகுத்து இந்த 8ஆம் பாடல் முதல் 18வது பாடல் வரை விவரித்து கூறுகின்றார் என்பதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மிகவும் பிரமிப்பாக இருக்கின்றது. எப்படி மாணிக்கம் விற்ற படலத்திலே எம்பெருமானார் மாணிக்கம் விற்கும் வியாபாரியாக வந்தார் என்ற இடத்திலே ரத்னங்களை பற்றிய தகவல்கள் முழுமையையும் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அங்கே விளக்கி காட்டினாரோ, அதே போன்று இங்கே இந்த கால்மாறி ஆடின படலத்தில் ராஜசேகர பாண்டியனார் பரத சாஸ்திரத்தை கற்கின்றார் என்பதை சொல்லும் முகமாக இதனையே ஒரு வியாஜமாக கொண்டு பரத சாஸ்திரத்தின் அத்தனை வகைகளையும் நமக்கு இங்கே விளக்கி அருளுகின்றார். அதிலே 8வது திருப்பாடல் பாவமொடு ராகம் தாளம் இம்மூன்றும் பகர்ந்திடும் முறையினால் பரதம் ஆவியின் அங்கம் உபாங்கமே பிரத்யாங்கமே அலர்முக ராகம் ஒவ்வொரு சீர் சால் கரப்பிரச்சாரம் உவமையில் சிறக்கர கருமம் தாவரு கரகேந்திரம் கரகரணம் தானகமே சுத்தசாரி என்று அமைகின்றது 8வது திருப்பாடல் இந்த படலத்தில். அதிலே அருளுகின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர், பாவமொடு ராகம் தாளம் இம்மூன்றும் பகர்ந்திடும் முறையினால் பரதம் என்று அருளுகின்றார். பரதம் என்று இந்த நூலுக்கு, இந்த கலைக்கு ஏன் இந்த பெயர் வருகின்றது என்பதை முதலிலே விளக்குகின்றார். பாவகத்தொடு ராகம் தாளம் இந்த மூன்றையும் பரத நூல் முறைப்படி கூறுகின்றது. எனவே பாவம் என்பதில் இருக்கின்ற பா, ராகம் என்பதில் இருக்கின்ற ரா, தாளம் என்பதில் இருக்கின்ற தா, இந்த 3 நெடிலும் குறிலாக வந்து பரத, அதோடு மகர ஒற்று சேர்ந்து பரதம் என்று ஆகின்றது. இதையே பாவகத்தொடு ராகமும் தாளமுமாகிய இந்த 3ஐயும் பரத நூலானது முறைப்படி கூறி நிற்கும் என்று தொடங்குகின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர். இந்த பரத நூலிலே அங்கம் உபாங்கம் பிரத்யங்கம், அதாவது அங்கமும் உபாங்கமும் பிரத்யாங்கமும் தன்மை மிக்க முக ராகமும் ஒளிதலில்லாத சிறப்பமைந்த கரப்பிரச்சாரமும் ஒப்பில்லாத சிறக்கருமமும் கெடுதலில்லாத கரகேத்திரமும் கரகரணமும் தானகமும் சுத்தசாரியும் என்று இவ்வளவு விஷயங்களை இந்த முதல் திருப்பாடலிலேயே அடக்கி நமக்கு விளக்கி கூறியிருக்கின்றார். பரத நூல் தாண்டவம், நிருத்தம், நாட்டியம் என்று 3 வகையாக கூறும். அதிலே தாண்டவமும் நிருத்தமும் அகக்கூத்து என்றும் நாட்டியம் புறக்கூத்து என்றும் கூறப்படும். இதில் ஒவ்வொன்றிலும் கூறப்படும் அங்கமும் உபாங்கமும் பிரத்யாங்கமும் மற்றவற்றுள்ளும் விரவியும் வரும், அதாவது கலந்தும் வரும். பரத சாஸ்திரத்தின் தோற்றம் பற்றி நம்முடைய நூல்கள் மிக விரிவாக கூறுகின்றன. பரத சாஸ்திரம் பற்றி நிறைய நூல்கள் நமக்கு கிடைக்கின்றன. எல்லாம் வல்ல சிவபரம்பொருளினால்
பிரதம மகா சிருஷ்டியில் வேதங்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன. அதன் பின்னர் தனுர்வேதம், ஆயுள் வேதம், அர்த்தசாஸ்திரம், கந்தர்வ வேதம் என்று 4 உபவேதங்கள் தோற்றுவிக்கப்பட்டன என்று நாம் சிந்தித்திருக்கின்றோம். இதிலே கந்தர்வ வேதத்திலிருந்து நாட்டியக்கலை தோன்றியது. இறைவனார் ஆடுகின்ற தாண்டவங்கள் 12. அதில் கௌரி தாண்டவத்தில் பாவத்திலிருந்து பகரமும், சந்தியா தாண்டவத்தில் ராகத்திலிருந்து ரகரமும், ஆனந்த தாண்டவத்தில் தாளத்திலிருந்து தகரமும், இம் என்கின்ற சுத்தியும் சேர்த்து பரதம் என்ற பெயர் உண்டாயிற்று என்று பரத சேனாபதியம் என்ற நூல் கூறுகின்றது. பரதம் என்னும் பெயர் 3 எழுத்து. அதிலே பகரத்திற்கு ஓசை குதிரை, ரசம் அச்சம், நிலம் பாலை, தெய்வம் சூரியன், ஜாதி மன்னன், பருவம் பாலன், நாள் உத்தரம், ராசி கன்னி, உண்டி அமிழ்தம், இதன் கதி விண்ணவர் ஆக இந்த 10ஐயும் பார்வதி தேவிக்கு அத்தன் தான் பொன்னம்பலத்திலே நடித்த நாடகத்து ஆகம பொருளை எடுத்து உரைக்கின்றார். பரதம் என்கின்றதிலே நடுவெழுத்தாகிய ரகரத்திற்கு ஓசை குயில், ரசம் சாந்தம், நிலம் மருதம், தெய்வம் இந்திரன், குலம் மன்னன், நாள் அவிட்டம், ராசி மகரம், பருவம் பாலன், உண்டி பால் அமுது, கதி மிருகம் என்ற இந்த 10 விஷயங்களையும் இருள் முதலியவற்றை வெல்லும் கரிய கூந்தலை உடைய உமாதேவியாருக்கு திரிநேத்திரதாரியாகிய சிவபெருமான் அருளினார். இனி பரதம் என்ற பதத்திலே இறுதி எழுத்தாகிய தகரத்திற்கு ஓசை அன்னம், ரசம் வீரம், நிலம் குறிஞ்சி, தெய்வம் ஸ்கந்தன், ஜாதி மன்னன், பருவம் குமரன், நாள் ஜோதி, ராசி துலா, உண்டி அமிழ்தம், கதி விண்ணவர். இந்த 10 விஷயத்தையும் இமயமலையில் சஞ்சரிக்கும் மயில் போல இருப்பவளான உமாதேவிக்கு இன்பம் தரத்தக்க ஞானோபதேசம் செய்தருளிய எம்பெருமான் இவ்வாறு சொல்லி அருளினார். எப்படி பிரணவத்தின் இறுதியிலே இம் என்கின்ற மகரம் பயின்று வருகின்றதோ அதே போன்று பரத என்று இந்த 3 எழுத்திற்கு அடுத்தபடியாக இம் என்கின்ற மகரம் பொருந்தி வருகின்றது. பிரணவத்தின் இறுதியிலே இருக்கின்ற மகரம் பரதம் என்பதிலும் இறுதி எழுத்தாக வருகின்றது. அப்படிப்பட்ட அந்த மகரத்திற்கு ஓசை கிரௌஞ்ச பக்ஷி, ரசம் நகை, நிலம் முல்லை, தெய்வம் திருமால், ஜாதி வைஷ்யன், பருவம் மன்னன், நாள் மகம், ராசி சிம்ஹம், உண்டி சித்ரானம், கதி மயூரம். இந்த 10 விஷயங்களையும் உமாதேவியாருக்கு சிவபெருமான் அருளி செய்கின்றார். ஆதியில் பராபரமாகிய பரமேஸ்வரனார் விஷ்ணு, பிரம்மன், நந்திகேஸ்வரர், நாரதர், பரதமுனி, சாரங்கமுனி முதலியவர்களுக்கு முதல் நூலாகிய பரத சாஸ்திரத்தை அருளி செய்தார். இதனை இவர்கள் பெற்று திருக்கைலாயத்தில் சிவபெருமான் சந்நிதானத்தில் தனித்தனியாக நடித்து அபிநயித்து ஆடிக் காட்டினர். இவற்றை எம்பெருமான் அங்கீகரித்தார். இந்த சாஸ்திரத்தை பெண்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டு பார்வதி தேவியாருக்கு அனுக்கிரகித்தார் எம்பெருமானார். பெண்களுக்குரிய லட்சணமெல்லாம் ஒன்றாக அமைந்த அந்த மாதா பார்வதி தேவியானவள் பாவ ராக தாளம் முதலிய யாவும் அப்பரம்பொருள் சந்நிதானத்தில் இருக்கும் ஹரி பிரம்மன் முதலான தேவர்கள் எல்லோரும் வெட்கப்படும்படி நிர்தித்துக் காட்டினார். சாந்தோக்கிய உபனிஷத்தில் தேவியார் ஆடல் ஆசிரியராக இருந்து தாளமிட பரமசிவனார் நிறுத்தம் செய்தார் என்று கூறப்பட்டிருக்கின்றது. பாவம், ராகம், தாளம் இந்த 3இல் பாவம் என்பது மானசம், ராகம் என்பது வாச்சிகம், தாளம் என்பது காயிகம். பாவம் என்பது காரணம், ராகம் சூக்ஷ்மம், தாளம் ஸ்தூலம். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் பாவம் நிஷ்கலம், ராகம் சகல நிஷ்கலம், தாளம் சகலம். பாவம் என்பது இச்சை, ராகம் என்பது ஞானம், தாளம் என்பது கிரியை.
பாவம் என்பது சிறப்பு, ராகம் என்பது பொதுச் சிறப்பு, தாளம் என்பது பொது. பாவம் என்பது நிருக்தம், ராகம் என்பது கீதம், தாளம் என்பது வாத்தியம். இன்னும் பலவாக பரத நூல் ஆசிரியர் இதனை பற்றி கூறுகின்றார். பாவ ராக தாளம் என்ற இம்மூன்றும் பார்க்கும் முறை லயம் போகம் அதிகாரம் என்ற காரணத்துவ அவசரங்கள் என்று சொல்லப்படும். காரணத்தை உடைய அவசரம் என்று சொல்லப்படும். நாம் 36 தத்துவங்களை பற்றி சிந்திக்கும் பொழுது பார்த்தோம். சுத்தமாயா தத்துவங்களிலே லயம் போகம் அதிகாரம் என்று இந்த 3 அவஸ்தையில் எம்பெருமானார் தானே சிருஷ்டி செய்கின்றார் என்று பார்க்கின்றோம். லயம் போகம் அதிகாரம் என்று கூறப்படவே லயஸ்தானத்தில் சக்தராகவும், போகஸ்தானத்தில் உத்யுக்தராகவும், அதிகாரஸ்தானத்தில் பிரவருத்தராக இருக்கின்ற எம்பெருமான் இங்கே கூறப்படுகின்றார். லயம் என்கின்ற பாவ அவசரத்தில் சங்கல்பித்து நின்ற சிவபெருமானை சக்தன் என்று கூறப்படுகின்றார். போகமாகிய ராக அவசரத்தில் சக்தியை ரஞ்சிப்பித்து நின்ற சிவபெருமானை உத்யுக்தன் என்று திருநாமம் கொள்கின்றார். அதிகாரமாகிய தாள அவசரத்தில் பிரவருத்தர் என்ற திருநாமம் கொண்டு எம்பெருமான் திகழ்கின்றார். அபிநயம் பாதக்கிரமம் என்ற 2 உண்டு. சிவம் சக்தி இருவராலும் காரியப்பாடு எய்தி நின்ற பிரபஞ்சத்தில் மோக்ஷத்தில் இச்சை உடைய முமுட்சுக்களுக்கு மோக்ஷ சாதனங்களை நியமித்து விளக்க சிவத்தின் பால் நிகழ்கின்ற மோக்ஷ சாதன நியாய மகத்துவமே கரக்கிருதமாகிய அபிநயம் என்று சொல்லப்படும். இரண்டாவதான பாதக்கிரமம் என்பது போகத்தில் இச்சை உடையவர்களுக்கு போக சாதனங்களை நியமித்து விளக்க வேண்டி சக்தியின் பால் நிகழுகின்ற போக சாதன நியாய மகத்துவமே பாதக்கிருதமாகிய பாதக்கிரமம் என்று சொல்லப்படும். எனவே பாவம் முதலான 5ம் தத்தமக்குரிய முறையால் சிவம், சக்தி, சதாசிவம், மகேஸ்வரம், சுத்த வித்தை என்று இந்த 5 தத்துவங்களின் பால் நிலை பெற்று சிருஷ்டி, ஸ்துதி, சம்ஹாரம், திரோபவம், அனுக்கிரகம் என்று 5 கிருத்தியங்களாக முடியும். எனவேதான் இறைவனார் பஞ்சகிருத்திய நடனம் புரிகின்றார் என்று பொதுவாக சொல்லப்படுகின்றது. எனவே இந்த 5 விஷயங்களை பார்க்கும் பொழுது பாவம் அது சிவ தத்துவம் சிருஷ்டி தொழிலையும், ராகம் சக்தி தத்துவம் ஸ்திதி தொழிலையும், தாளம் சதாசிவ தத்துவம் சம்ஹார தொழிலையும், அபிநயம் மகேஸ்வர தத்துவம் திரோபவ தொழிலையும், பாதக்கிரமம் சுத்த வித்யை அது அனுகிரக தொழிலையும் குறித்து நிற்கின்றன. எனவே பாவம், ராகம், தாளம், அபிநயம், பாதக்கிரமம் என்ற இந்த 5ம் கூடிய நிலைக்களமே பரமசிவனாருக்கு சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோபவம், அனுக்கிரகம் என்ற இந்த 5 கிருத்திய ரூபமாகிய ஆனந்த தாண்டவம் என்று சொல்லப்படும். இந்த 5 தொழில்களை 3 தொழில்களாக சொல்லும் வழக்கம் உண்டு. அதாவது திரோபவத்தை ஸ்திதியிலும் அனுக்கிரகத்தை சம்ஹாரத்திலும் அடங்கி கிருத்தியம் 5 என்பதை 3 என்று சொல்வார்கள். அதே போன்று அபிநயம் என்பது பாவத்திலும் பாதக்கிரமம் என்பது தாளத்திலும் அடங்க இந்த அங்கங்கள் 5ம் 3 என்று பெயர் பெற்று பரதம் என்று காரணப் பெயர் பெறும். பரமசிவனார் நிகழ்த்தும் இந்த பாவாதி ரூப பஞ்சகிருத்திய நாம ஆனந்த தாண்டவம் என்பது பொதுவாக 1 என்று கூறப்பட்டாலும் தேச கால பேதத்தாலும் திருஷ்டி தரிசன பேதத்தினாலும் பிரயோஜனத்தினாலும் சிறப்பு பற்றி இது 12, 108 முதலாக விரித்து வேத ஆகம புராண இதிகாசங்களிலும் பரத சாஸ்திரங்களிலும் விதந்து சொல்லப்படும். பாவராக தாளம் என்பது திரிமூர்த்தியின் வடிவமும் ஆகும். இந்த பரத சாஸ்திரத்தை பற்றி நிறைய நூல்கள் சம்ஸ்கிருதத்திலும் தமிழிலும் மற்றைய இந்திய மொழிகளிலும் அமைந்திருக்கின்றன. முக்கியமாக பரத முனிவரின் நாட்டிய சாஸ்திரம், சங்கீத ரத்னாகரம், அபிநய தர்ப்பணம், சிலப்பதிகாரம், பரத கோசம், பரத சேனாபதீயம், பரத சங்கிரகம், மகாபரத சூட்டாமணி என்று பல நூல்கள் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் கால்மாறி ஆடின இந்த படலத்தில்
சுமார் 10 திருப்பாடல்களில் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் விளக்கி அருளுகின்ற விஷயங்கள் இந்த நூல்கள் எல்லாவற்றிலும் பரவலாக காணப்படுகின்றன. அவற்றையெல்லாம் ஒருவாறு தொகுத்து அருளியிருக்கின்றார் என்றே கூற முடிகின்றது. ஆதியில் நடேசமூர்த்தியாகிய பரமசிவனார் நடனம் செய்து ஆனந்தித்து அந்த வகையை பார்வதி தேவியாருக்கும் பிரம்ம விஷ்ணுக்களுக்கும் உபதேசம் செய்தார். அவர்களில் பிரம்மன் பரதமுனிக்கு உபதேசித்தார். அவர் இதனை கற்று ஈஸ்வர சந்நிதியில் பிரசித்தப்படுத்த அந்த மகிழ்ச்சியால் பார்வதி தேவி எழுந்து வந்து நர்த்தனம் செய்ததை பார்த்த பரமசிவனார் ஸ்திரீகளுடைய நர்த்தனம் சிறந்திருப்பதால் மகிழ்ந்து ஆசீர்வதித்தார். உமாதேவியானவர் இந்த பாரத நாட்டில் வடதேசத்து க்ஷத்திரிய பெண்களையும் தட்சிண தேசத்து சூத்திர பெண்களையும் தனக்கு சிஷ்யர்களாக்கி இந்த சாஸ்திரத்தை போதிக்க அந்தந்த தேசாச்சார கிரமமாய் இந்த நாட்டிய சாஸ்திரமானது இந்த வகையில் பூலோகத்தில் பிரசித்தமாயிற்று. விஷ்ணு நாரத முனிவருக்கு இதனை உபதேசிக்க அவர் இதனை கற்று ஈஸ்வர சந்நிதியில் பிரசித்தப்படுத்த தேவலோகத்தில் விஸ்வாவசு முதலிய கந்தர்வர்களுக்கும் அப்சர ஸ்திரீகளுக்கும் பூலோகத்தில் தத்திலாதி ரிஷிகளுக்கும் பாதாளத்தில் மகாநாகர்களுக்கும் உபதேசித்ததால் இந்த பரத சாஸ்திரம் 3 லோகங்களிலும் பிரசித்தமாயிற்று என்றெல்லாம் இந்த பரத சாஸ்திரம் உபதேச கிரமம் மிக விரிவாக கூறப்படுகின்றது. பரத சாஸ்திர தோற்றத்தை பற்றி பரதமாமுனிவர் இயற்றிய நாட்டிய சாஸ்திரம் முதல் அத்தியாயம் கூறுகின்றது. முன்பு ஸ்வயம்புவ மனுவோடு கிருதயுகம் முடிவடைந்து வைவஸ்வத மனுவின் ஆட்சியுடன் திரேதாயுகம் தோன்றினபின் மக்கள் கிராமிய தர்மங்களில் ஈடுபட்டு காமலோபங்களின் வயத்தவர்களாகி பொறாமை கோபம் இவற்றால் பீடிக்கப்பட்டு தங்கள் இன்பங்களெல்லாம் துன்பங்களோடு கலக்கப்பட்டவர்கள் ஆனார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஜம்பூத்வீபின் உலகபாலகர்கள் தானவர்கள் கந்தர்வர்கள் யக்ஷர் ராட்சசர் நாகர் தேவர்கள் இவர்களெல்லாம் இந்திரனை தம் தலைவர்களாக கொண்டு பிரம்மதேவரிடம் சென்று அவரை நோக்கி, ஐயனே, எங்கள் பொழுதுபோக்குக்காக கேட்பதும் பார்ப்பதுமான ஒன்றை ஆக்கித் தந்தால் மிகவும் நன்றாக இருக்கும். வேதங்களைக் கொண்டு எல்லோருக்கும் ஒப்ப பொருந்தக்கூடிய ஒரு புதிய வேதத்தை படைத்தருளுக என்று விண்ணப்பிக்கின்றனர். அப்படியே ஆகட்டும் என்று பிரம்மதேவர் கூறி இந்திரன் முதலியவர்களை அனுப்பிவிட்டு யோகத்தில் இருந்து 4 வேதங்களையும் ஸ்மரித்தார். அப்பொழுது அவர் நினைக்கின்றார், சங்கல்பிக்கின்றார், இதிகாசங்களை கொண்டு நான் 5ஆம் வேதமாகிய நாட்டியத்தை படைப்பேன். அது தர்ம அர்த்தத்தையும் கீர்த்தியையும் தரத்தக்கதாகும். வருங்கால மக்களுக்கு வழிகாட்டியாகவும் அவர்களினுடைய செயல்களுக்கு உதவியுள்ளதாகவும் எல்லா சாஸ்திரங்களின் உபதேசங்களை கொண்டதாகவும் எல்லா சிறப்பு கலைகளின் நுட்பங்களை பொருந்தியதாகவும் அது ஆகும் என்று நினைத்து பிரம்மதேவனானவர் ரிக்வேதத்தில் இருந்து பாட்டம், சாமவேதத்திலிருந்து கீதம், யஜுர்வேதத்திலிருந்து அபிநயம், அதர்வ வேதத்திலிருந்து காப்பியச் சுவை என்பவற்றை தோற்றுவித்து இந்த 4ஐயும் இணைத்து எல்லா வர்ணத்தினரும் ஏற்றுக்கொள்ளத்தக்க 5ஆம் வேதமான நாட்டியத்தை உருவாக்கினார் நான்முக பிரம்மா. பிறகு அவர் இந்திரனை அழைத்து அறிவாற்றலில் மிக்க நல்லவர்களைக் கொண்டு நாட்டியம் பரவச் செய்ய வேண்டும் என்று கூறி தான் உருவாக்கிய இந்த புதிய வேதத்தை கொடுக்க விரும்பினார். இந்திரனும் பரத முனிவர் எல்லா வகையிலும் அதற்கு தக்கவர் என்று விண்ணப்பம் செய்ய பிரம்மதேவரும் பரத முனிவருக்கு நாட்டிய முறையை உபதேசம் செய்கின்றார். பரத முனிவரும் தம் மக்கள் 100 தக்கபடி பயிற்சி தந்து நாட்டிய பிரயோகம் செய்ய தொடங்கினார். பிரம்மதேவனை பிறகு அவர் அண்டி தன் செயலை விண்ணப்பித்துக் கொண்டு பாரதி, சாத்வதி, ஆரபடி எனும் விருத்திகளுடன் நாட்டிய பிரயோக முறையை தான் வகுத்த முறையில் கூறினார். பிரம்மாவும் அம்மூன்றோடு கைசிகி என்னும் விருத்தியையும் சேர்த்துக்கொள் என்று ஆணையிட பரத முனிவரும் முன்பு சிவபெருமான் ஆனந்த நடனம் ஆடும் போது நளினமான அங்ககாரங்களுடன் கூடி ரசபாவங்கள் செறிந்த கைசிகியை பிரயோகம் செய்திருப்பதை கண்டுள்ளேன். ஆனால் ஸ்ருங்கார ரசம் நிரம்பியதும் மிக்க மென்மையும் நளினமும் கொண்டதுமான கைசிகி விருத்தத்தை தக்க பெண்களின்றி பிரயோகம் செய்ய இயலாது என்று விண்ணப்பித்தார்.
உடனே பிரம்மதேவர் நடனத்தில் திறமை மிக்கவர்களாக அப்சரஸ்கள் 24 பெண்களை படைத்து பரத முனிவரிடம் கொடுத்தார். அதோடு சுவாதி என்னும் முனிவரை அவரது சீடர்களுடன் பணவம், மிருதங்கம் முதலான ஒலிக்கருவிகளை இசைத்து பரத முனிவரின் பிரயோகத்திற்கு துணையாக நின்று அதனை சிறப்பிக்க வேண்டும் என்று ஆணையிட்டார். பரத முனிவர் தம் மக்களுடனும் அப்சரஸ்களுடனும் சீடர்களுடனும் சுவாதி முனிவரின் துணை கொண்டு இந்திரன் வெற்றி விழாவாகிய துவஜோத்சவ சந்தர்ப்பத்தில் இந்திரன் அசுரர்களை வென்ற வரலாற்றினை பற்றிய நாட்டியத்தை பிரயோகம் செய்தார். அந்த சமயம் அந்த பிரயோகம் நிறைவேறாமல் தடுக்க அசுரர்கள் முயற்சி செய்ய பிரம்மதேவர் அதற்கு தக்க பாதுகாப்பு கொடுத்ததுடன் விஸ்வகர்மா மூலமாக நாட்டிய மண்டபத்தை கட்டச் செய்து அங்கங்கு தேவர்களை காவலாக நியமித்தார். பிரம்மதேவர் ஆணைப்படி பரத முனிவர் புதிதாக தேவலோகத்தில் விஸ்வகர்மாவினால் நிர்மாணம் செய்யப்பட்ட மண்டபத்தில் அமிர்த மதனம் என்னும் வரலாற்றினை கொண்ட நாட்டியத்தை பிரயோகம் செய்தார். எனவே வெட்ட வெளியில் பிரயோகம் செய்யப்பட்ட முதல் நாட்டியம் இந்திர விஜயம், மண்டபத்தில் அரங்கேற்றம் செய்யப்பெற்ற முதல் நாட்டியம் அமிர்த மதனம் ஆகும். பிறகு ஒரு நாள் பரத முனிவர் பிரம்மதேவரின் ஆணையின்படி கைலயங்கிரியில் சிவபெருமான் முன்னிலையில் அமிர்த மதனம் எனும் சமவகாரம் என்பது நாட்டிய வகை 10ல் ஒன்று, இதை பிரயோகம் செய்து அத்தோடு திரிபுரதாகம் என்ற 10 வகை நாடகங்களில் ஒன்றான டிமம் என்னும் வகையும் பிரயோகம் செய்தார். பரமசிவனார் அதை திருக்கண் நோக்கம் செய்து மகிழ்ந்து முன்பு தான் செய்திருந்த நிறுத்த வகையும் நாட்டியத்தில் இணைத்துக் கொள்ளும்படி உபதேசம் செய்து தண்டு என்ற திருநாமம் உடைய நந்தி பகவானான அவரை அழைத்து பரதருக்கு தன் நிறுத்த வகைகளை உபதேசம் செய்ய ஆணையிட்டார். சிவபெருமானது நிறுத்த வகைக்கு தக்க லட்சணங்களை வகுத்து நந்தியம் பெருமானாகிய தண்டு முனிவர் பரதருக்கு நிறுத்த வகையை உபதேசம் செய்தார். தண்டு என்கின்ற நந்தி பகவானால் உபதேசம் செய்யப்பட்டது. எனவே சிவபெருமானது நிறுத்தம் தாண்டவம் என்று அழைக்கப்பட்டது. இவ்வாறு நிறுத்த, கீத, வாத்திய அபிநயங்களுடன் கூடியதாக நாட்டியம் என்ற சாஸ்திரம் பூர்ணமானது. தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.